கிடைச்ச சூப்பர் ஸ்டாரின் பாராட்டு இயக்குனராகும் அரவிந்த் சுவாமின்னு பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறீங்க காம்பஸ் சினிமாவில். கோலி சோடா படம் வெற்றி அடைஞ்சதால இப்போ அதோட 2வது பாகத்தை தொடங்கி இருக்காரு விஜய் மில்டன். முற்றிலும் புதுமுகங்கள் நடிச்சிட்டு இருக்கிற இந்த படத்துல இயக்குனர் சமுத்திரகனி ஒரு முக்கிய வேடத்துல நடிக்கிறாரு. சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஒரு கான்ஸ்டபிள் கேரக்டர்ல நடிக்கிற அவரோட தோற்றம் ரொம்பவே வித்தியாசமா இருக்கும்னு சொல்றாங்க படக்குழு. தனி ஒருவன் படத்துல நடிச்சது மூலமா 2வது ரவுண்டுக்கு தயாரான அரவிந்த் சாமி இப்போ இயக்குனர் அவதாரம் எடுக்க போறாரு. ரோஜா படத்துல அவரை ஹீரோவா அறிமுகப்படுத்தின இயக்குனர் மணிரத்னம் தான் அரவிந்த் சாமி இயக்க போற படத்தை தயாரிக்கிறாரு. தெலுங்குல ரிலீஸ் ஆகி ஹிட்டான பெல்லி சூப்லு படம் தமிழ்ல பொன் ஒன்று கண்டேன் அப்படிங்கிற பேர்ல தயாராகுது. விஷ்ணு, விஷால், தமன்னா நடிக்கிற இந்த படத்தை இயக்குனர் கௌதம் மேனன் தயாரிக்கிறாரு. செந்தில் வீராசாமி இயக்குற இந்த படத்துல நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும் படம் மூலமா பிரபலமான காயத்ரியும் நடிக்கிறாங்க. சந்தான ஹீரோவா நடிக்கிற சக்கப்போடு போடு ராஜா படத்துல காமெடியனா நடிக்கிறாரு விவேக். படப்பிடிப்புல எந்த ஈகோவும் இல்லாம விவேக் எளிமையா நடந்துகிட்டத இன்னும் புகழ்ந்துகிட்டே இருக்காங்க படக்குழு. சேதுராமன் இயக்குற இந்த படத்துக்கு நடிகர் சிம்பு இசையமைச்சிருக்காரு. இந்தியாவுல நெருக்கடி நிலை அமல்ல இருந்தப்ப நடந்த சம்பவங்களை அடிப்படையா வச்சு இந்து சர்க்கார் அப்படின்ற படம் தயாராகி இருக்கு. மதுர் பண்டார்கர் இயக்கி இருக்கிற இந்த படத்துக்கு தடை விதிக்கணும்னு சுப்ரீம் கோர்ட்ல மனு தாக்கல் பண்ணிருந்தாங்க. ஆனா கோர்ட் அதை மறுத்துட்டதால இப்போ இந்து சர்க்காருக்கு எந்த தடையும் இல்ல. ரோபோ சங்கர் பெயர்ல மதிமுக தலைவர் வைகோவை விமர்சிச்சு வெளியான ட்வீட்டுகள் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு. இந்த நிலைமையில அது தன்னோட ட்விட்டர் பக்கம் இல்லன்னு விளக்கம் கொடுத்திருக்காரு ரோபோ சங்கர். போலியான அந்த ட்விட்டர் பக்கம் இப்போ நீக்கப்பட்டிருக்கிறதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. சக்தி சவுந்தரராஜன் இயக்கத்துல டிக் 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 படத்தை முடிச்ச கையோட ஜெயம் ரவி மனிதன் படத்தை இயக்குன அகமத் டைரக்ஷன்ல நடிக்க போறாரு. பிரம்மாண்ட தயாரிப்பான சங்கமித்ராவில அவர் கமிட் ஆகி இருக்கிற நிலையில அவர் அடுத்தடுத்து வேற படங்கள்ல கவனம் செலுத்துறது சங்கமித்ராவில இருந்து அவர் விலகிட்டாரோங்கிற சந்தேகத்தை உருவாக்கி இருக்கு. 26 ஆண்டுகளுக்கு முன்பு தளபதி படத்துல SP பாலசுப்ரமணியமும் KJ யேசுதாசும் இணைஞ்சு பாடியிருந்தாங்க. இப்போ கிணர் அப்படிங்கிற மலையாள படத்துல இவங்க 2 பேரும் மறுபடியும் சேர்ந்து பாட போறாங்க. இந்த படத்துக்கு ஜெயச்சந்திரன் இசையமைக்கிறாரு. ஹாலிவுட் படத்துல நடிச்சு முடிச்சிருக்கிற தனுஷ் அடுத்ததா வட சென்னை மற்றும் மாரி 2 படத்துல கவனம் செலுத்த போறதா சொல்லிருக்காரு. ஹாலிவுட் படத்துல நடிச்ச அனுபவம் ரொம்ப வித்தியாசமா இருந்ததா சொல்றாரு தனுஷ். சமீபத்துல ரிலீஸ் ஆகி வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கிற விக்ரம் வேதா படத்தை பார்த்த சூப்பர் ஸ்டார் ரஜினி இது கிளாஸான மாஸ் படம்னு பாராட்டி இருக்காரு. இதனால சந்தோஷத்துல மிதந்துட்டு இருக்கு விக்ரம் வேதா படக்குழு. ஹாலிவுட்ல இருந்து காலிவுட் வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்கான பல இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம காம்பஸ் சினிமால பாத்திருப்பீங்க. அடுத்து உங்களுக்காக வரப்போறது பிரபலங்களோட ரகசியங்களை சொல்ற காம்பஸ் சீக்ரெட்ஸ். விவேகம் படத்தோட கதை அந்த யூனிட்ல இருக்கிற பலருக்கே முழுசா தெரியாது. ஆனா அது தளபதி நடிகருக்கு தெரிஞ்சிடுச்சுன்னு யூனிட்டே ஷாக் ஆயிடுச்சான். அப்புறம் விசாரிச்சு பார்த்ததுல விவேகத்துல நடிச்ச ஒரு நடிகை தளபதியோட புது படத்துல நடிக்கிறாங்க போல இருக்கு. அவருதான் கதைய லீக் பண்ணினதுன்னு வேகத்துல இருக்காங்களாம் விவேகம் டீம். உச்சத்துல இருக்கிற நம்பர் நடிகை தன்னோட புது காதலருக்கு காஸ்ட்லியான சொகுசு காரை வாங்கி கொடுத்திருக்காங்க. தானா சேர்ந்த காருன்னு காதலர் அந்த கார்ல தான் இப்போ வலம் வந்துகிட்டு இருக்காருன்னு கோடம்பாக்கம் பக்கம் பேசிக்கிறாங்க. மைனா நாயகன் திடீர்னு சம்பளத்தை ஏத்திட்டாருன்னு சினிமா ஏரியாவுல ஒரே பரபரப்பு. சமீபத்துல ரிலீஸ் ஆன கிடா படம் நல்லா ஓடுனதால அவர் சம்பளம் அதிகமாயிடுச்சுன்னு தகவல் வந்திருக்கு. பாகுபலி மாதிரி தமிழ்ல ஒரு பிரம்மாண்டமான படம் எடுக்க போறேன்னு கிளம்பினாரு காமெடி இயக்குனர் ஜெயம் ரவியும் ஆர்யாவும் ஹீரோக்களா புக் செய்யப்பட்ட நிலையில படத்துல இருந்து விலகுனாங்க உலக நாயகனின் மகள். அதனால இயக்குனருக்கு பிடிச்ச 4 எழுத்து நடிகை இப்போ ஹீரோயினா நடிக்கலான்னு சொல்றாங்க.
கவன் படத்தை அடுத்து அயன் படத்தோட 2ஆம் பாகத்தை எடுக்க போறாராம் கேவி ஆனந்த். ஆனா இதுல அயன் முதல் பாகத்துல ஹீரோவா நடிச்ச சூர்யாவுக்கு பதிலா விக்ரம் நடிக்கலான்னு தகவல்கள் வெளியாகி இருக்கு. கிட்டத்தட்ட 15 வருஷங்களுக்கு மேல ஹீரோயினா நடிச்சிட்டு இருக்கிற மூனுஷா நடிகைக்கு சொந்த படம் எடுக்கணும், ஹோட்டல் பிசினஸ்ல இறங்கணும்னு ஆசை இருந்துச்சாம். ஆனா அந்த 2 தொழிலையும் இறங்கி ஜெயிச்சவங்க கம்மின்னு சொல்லி நடிகைய தடுத்துட்டாங்களாம் அவங்க தாய்க்குலம். அஜித்துக்கு வில்லனா நடிச்ச ஒரு வாரிசு நடிகரை ஹீரோவா வச்சு அவரோட மாமனாரே ஒரு படத்தை தயாரிச்சாரு. ஆனா 3 வருஷம் ஆகியும் அந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு மாமனார் முயற்சி எடுக்காததால வருத்தத்துல இருக்காராம் வாரிசு நடிகர். கபாலில ரஜினிக்கு ஜோடியா நடிச்சாங்களே அந்த நடிகை இப்போ சைஃப் அலிகானுக்கு ஜோடியா ஒரு ஹிந்தி படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. அந்த படத்தோட ஷூட்டிங் இடைவேளையில வெளியில வந்த அவங்கள சில போட்டோகிராஃபர்ஸ் போட்டோ எடுத்திருக்காங்க. அதுக்காக நடிகை அவங்கள சகட்டு மேனிக்கு திட்டினதால இப்ப சர்ச்சை கிளம்பிடுச்சான். வெளிநாட்டுல இருந்து தமிழ்நாட்டுக்கு இறக்குமதியான நடிகை ஓவரா சம்பளம் கேட்கறதால அவருக்கு அதிகமான வாய்ப்புகள் வரது இல்லையா. நம்பர் நடிகை எவ்வளவு கேட்டாலும் கொடுக்குறீங்க, எனக்கு கொடுத்தா என்னன்னு கண்ணை கசக்குறாங்களாம் தங்க மகனோட நாயகி. பிரம்மாண்டமான படத்துக்கு அப்புறம் உயரமான நடிகையோட சம்பளமும் உயரத்துக்கு போயிடுச்சான். தெலுங்குல மகேஷ் பாபு நடிக்கிற பாரத் ஏனே நானு படத்துல ஒரே ஒரு பாட்டுக்கு உயரமான நடிகை வாங்கி இருக்கிற தொகை 2 கோடி ரூபாய்னு ரகசியம் சொல்லுது டாலிவுட். காம்பஸ் கவுண்டனோட முதல் நிகழ்ச்சியை இன்னைக்கு பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க. இதே மாதிரி நிறைய அப்டேட்ஸோட அடுத்த நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's me, Swatishtha, signing off.